சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. வியூஸ் வந்து பெருசா வந்து வரமாட்டேங்குது. என்ன காரணம்னு சுத்தமா வந்து தெரியல. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். நம்ம சாருமதியோட அப்பா மகாலிங்கம், பக்கத்துல வந்து புவனேஸ்வரி, அவங்க அண்ணன் எல்லாரும் தந்திரமான முறையில திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. எதிரிக்கு எதிரி நண்பன் நினைப்பாங்க. உங்களோட வரலாறே தெரியும். நீங்க எதுக்காக வந்து கார்த்திக்கு நம்ம தனத்த பேசி முடிச்சிருக்கீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம 2 பேரும் வந்து கூட்டணி போட்டு ரகுராம வந்து அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல என்ன போட்டு வாங்க பார்க்குறீங்களா? அப்படின்னு நம்ம புவனேஸ்வரி வந்து கேட்குறாங்க. நான் தான் தெரியும்னு சொல்றேனே. இப்ப உங்கள விட நான் தான் வந்து பலசாலி. ஏன்னா, நீங்க பொண்ண எடுக்கிறவங்க. அதனால அந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்ல. நான் பொண்ணா குடுக்குறவன். நான் சாருவ வச்சு அந்த குடும்பத்தில என்ன வேணாலும் கேம் விளாடலாம். நம்ம 2 பேரும் வந்து கூட்டணி போட்டா, நிச்சயம் நான் குடுக்குற குடைச்சல், நீங்க குடுக்குற குடைச்சல்னால ரகுராம் வந்து தலைகுனிவா ஆவாங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி ரகுராம் கால்ல நான் விழுந்துட்டேன். அத என்னால மறக்கவே முடியாது. அசிங்கப்படுத்துற மாரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதுக்காக தான் அந்த குடும்பத்த பழி வாங்கணும்னு நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம். சரின்னு சொல்லி கை குடுக்குறாங்க அந்த இடத்துல. இது எவ்வளோ நாளைக்கு போகுதுன்னு தெரில. இருந்தாலும் பார்த்து போம்மா அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி அவங்க அண்ணனும் யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் மகாலிங்கம் கார்ல ஏறி முடிச்சோனே, "என்னங்க அவங்களோட கூட்டணி போடலான்னு இருக்கீங்களா?" "ஆமா. காரியம் நடந்து முடிச்சோனே அவங்கள கழட்டி விட்டுற வேண்டியது தான். அதுக்கப்புறம் என்னங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சாருமதி மாட்டுக்கும் மாயா கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு, "மாயா உன்கிட்ட ஒரு விஷயம் வந்து பேசணும். இத பெரியவங்கள்ட்ட யார்ட்டயும் பேச முடியாது. நீ தான் அந்த கல்யாண பொறுப்பே வந்து ஜாம் ஜாம் நடத்தப் போறேன்னு பெரியப்பா வந்து சொல்லியிருக்காருல்ல. அதனால நீ என்ன பண்றன்னா, எல்லா பிரச்சனையும் வந்து தள்ளி வச்சுட்டு, என் கல்யாணத்த நல்ல விதமா நடத்துவ. இன்னொன்னு இன்னோவேட்டிவாவும் நடத்துவ. என்னோட ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு நல்லாவே புரியும். கல்யாணத்துக்கு அப்புறம் சீனு வந்து என்கிட்ட அன்பா, பாசமா நடந்துப்பாரு. அதுல எனக்கு துளி கூட சந்தேகம் இல்ல. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட அவரு நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாம குட்டி, குட்டி ஃபீலிங்ஸ்லாம் இருக்கணும். பெரிசா வந்து எனக்கு ஆசையெல்லாம் இல்ல. வெளிலலாம் போணும்னு. சின்னதா எதுத்தாப்புல நிக்கிறப்போ ஒரு ஸ்மைலு இதெல்லாம் இருந்தா, எவ்வளோ மனசுக்கு ரெக்க கட்டி பறந்த மாரி இருக்கும். இந்த ஃபீலிங்லாம் உனக்கு புரியாம இருக்காது. நீ தான் எனக்காக வந்து இதெல்லாம் பேசணும். நீயும் சீனுவும் தானே ஃப்ரெண்டு. அப்படி இருக்கும்போது நீ பேசினா நல்லா இருக்கும்னு சாருமதி வந்து கேட்குறாங்க. நம்ம மாயா கிட்ட ரெக்வெஸ்ட்டிவா. ஆனா, இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஜானகி அம்மா ஆரம்பத்துலேருந்து கேட்குறாங்க. அச்சச்சோ! இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. இப்ப மாயா வந்து சீனுகிட்ட வந்து சாருக்காக பேசணுமா? இத விட மனசுல வேற வழி புதுசா வந்து வரப்போறதில்லன்னு சொல்லிட்டு, நம்ம ஜானகி அம்மா கேட்டும் கேட்காம அங்கேருந்து கடந்து போற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. நம்ப சீனும் மொட்டை மாடியில அப்படியே வந்து எனக்கு என்னன்னு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "நான் உன்கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லப் போறேன்." "சொல்லுங்கம்மா. நீங்க தான் இந்த வீட்லயே மிகப்பெரிய அதிகாரத்துல இருக்கீங்க. நீங்க சொல்லி நாங்க கேட்காம இருக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "பழசெல்லாம் பேச ஆரம்பிச்சிராத சீனு. அது உனக்கும் நல்லது இல்ல, எனக்கும் நல்லது இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. "இப்ப எதுக்காக வந்தீங்க மேடம்? அத மட்டும் சொன்னீங்கன்னா நல்லாருக்கும். பழசுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என்ன பண்றது? குடும்பத்துக்காக தியாகம் பண்ற மாரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்குங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் எதுக்காக இங்க வந்தேன்னா, சாருகிட்ட நீ அன்பா, பாசமா இருந்துக்கணும். ஏன்னா, அவ இது மாரிலாம் கேட்கிறா. நீ உண்மையிலேயே எனக்காக நீ இது மாரி பண்ணக்கூடாது. உண்மையிலேயே நீ ஃபீலிங்கா வந்து அவகிட்ட வந்து பேசணும், பழகணும், சிரிக்கணும்னு அவ ஆசைப்படுறா. ஏன்னா, அவளோட ஆசைய நீ தானே நிறைவேத்தி வைக்கணும். இது மாரி சின்ன சின்ன ஆசையெல்லாம் நீயே புரிஞ்சுகிட்டு, பார்த்து நிறைவேத்தி வைப்பா." அப்படின்னு சொல்லும்போது, "சரி மேடம் நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்றது? நான் ஏன் இத்தன நாளா வந்து சாருமதிய தான் கல்யாணம் முடிக்க போறாங்கன்னு வீட்ல இருக்கிற எல்லாரும் சொல்லியும் கூட நான் நடந்துக்கலனா, நான் ஒரு பொண்ண வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் என்ன பண்றது? அந்த பொண்ணு மேல அன்பு பாசம்லாம் வச்சிருந்தேன். அது நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப சாருமதிய தான் கல்யாணம் முடிக்க போறேன்னு தெள்ள தெளிவா தெரியுது. என்ன பண்ண முடியும்? என்னோட தலையெழுத்து அப்படி. பழசெல்லாம் பேசாத. அதான் சொல்லி ஃபுல் ஸ்டாப் நானே வச்சுட்டேனே. பழசெல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன் மேடம். இன்னொரு வாட்டி நீங்க இத பத்தி எதுவும் என்கிட்ட பேச வேணாம். பார்த்துக்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் வேதனையா இருக்கும். எனக்கும் வேதனையா இருக்கும். நம்ம 2 பேரும் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணிக்கலான்னு சீனு வந்து சொன்னோனே, மாயா வந்து ஃபீலிங்கோட அழுதுகிட்டு, இது மாரி ஒரு சோகமான விஷயமே வந்து நடக்காது. நானே வந்து சாருமதிக்காக சீனுகிட்ட பேசுற மாரி சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, சோகமா வந்து கடந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ப மாயா. ஒரு பக்கம் சீனு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, சாருமதி இதெல்லாம் எதிர்பார்ப்பாள்ல. சரி எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாரி தான் யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில பொழுது வந்து விடியுது. தனம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஜானகி வந்து தலை வாரிக்கிட்டு இருக்கும்போது, "அம்மா எனக்கு வந்து படிக்கணும்மா அடுத்ததெல்லாம்" அப்படின்னு சொல்றாங்க. "குடும்பத்த யாரு பார்த்துக்கிறதா? நீ படிக்க போனீன்னா" அப்படின்னு சொல்லும்போது, மாயா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "பெரியப்பாலாம் கண்டிப்பா வந்து இது எல்லாத்தையும் வந்து கேட்பாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்லும்போது, தனம் வந்து சந்தோஷமா வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம சீனு வந்து மல்லிகைப்பூவோட வராங்க. அங்க சாருமதி வந்து உட்காந்துருக்காங்க. "சாரு இங்க வாயேன்" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்காக தான் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வந்தேன்."
சீனு வந்து மாயாக்காவ தான் இந்த மாரி மல்லிகைப்பூலாம் வாங்கிட்டு வந்து குடுக்குறான். என்ன சொல்றதுன்னே தெரியலையே! இவங்க 2 பேரோட எதிர்காலமும் என் கண்ணு முன்னாடி வந்து இப்படி ஆகுதே! எனக்கு ஃபீலிங்கா வருது. இவங்க 2 பேருக்கு மனசுல எவ்வளோ வலி இருக்கோ, அதே வலி எனக்கும் இருக்குன்னு ஜானகி வந்து வருத்தத்தோட இருக்காங்க. அதே மாரி தான் நம்ம தனா வந்து நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. மாமாக்கு என்ன இப்படியெல்லாம் முடிவு எடுக்குறாங்க? சாருமதிய வந்து லவ் பண்ற மாரி நடிக்கிறேங்கிற பேர்ல, மாயாவ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்ப தேவையாங்கிற மாரி தான் தனாக்கு எதுவும் தெரியாதனால அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, இது எல்லாம் மாயா தானே வந்து விரும்பி பண்ண சொன்னாங்க. அதனால தான் நம்ம சீனு வந்து மனச கல்லாக்கிட்டு, இதெல்லாம் புடிச்ச மாரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல. "என்ன சாரு கைய நீட்டுற? நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறவன். உன் தலையில நான் பூ வச்சு விடக்கூடாதா?" அப்படின்னு சொல்லி பூ வந்து 4ஆ பிரிச்சு வச்சு விடலான்னு இருக்கிறப்ப, மத்தவங்கலாம் பார்த்தா என்ன நெனைப்பாங்க? வேணாம் நீங்க கையிலேயே குடுங்க. சாரு, நான் ஒண்ணும் வேற யார் தலையிலயோ பூ வைக்கல. உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகப் போகுது. அதனால உன் தலையில தானே பூ வச்சு விடுறேன். யார் என்ன சொன்னா எனக்கு என்ன? என் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு எனக்கே தெரியல. இப்ப இதெல்லாம் கேட்டா என்ன? கேட்கலன்னா என்னங்கிற மாரி மனசுல நெனச்சுக்கிட்டு, அப்படியே சாரு தலையில வந்து கியூட்டா அழகா வந்து பூ வைக்கிற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் நம்ப சாருகிட்ட வந்து கேட்குறாங்க, "நம்ப வெளியில போயிட்டு வரலாமா?" என்ன ஆச்சு இவனுக்கு? இவன் இப்படியெல்லாம் கேட்க மாட்டானே! இவ்வளோ சந்தோஷமா இருக்கே! சீனு எங்க போறோம்? மொதல்ல நம்ம 2 பேரும் தனியா போறோம். கோயிலுக்கே போயிட்டு வருவோமே! அப்படின்னு சொல்லும்போது, லைட்டா ஸ்லிப்பா வராங்க நம்ம சாரு. நம்ம சீனு வந்து புடிக்கிறாங்க. 2 பேரும் ரொமான்டிக்கா வந்து நேருக்கு நேர் பார்க்குறாங்க. இது எல்லாம் மாயா, தனம், ஜானகி எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரிலன்னு சொல்லி, நம்ம மாயா மட்டும் ஃபீலிங்கா யோசிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வந்து போறாங்க. ஒரு பக்கம் நம்ப சாருவும், சீனுவும் லேட்டா தான் வந்து வீட்டுக்கு வராங்க. நைட் ஆயிடுது போல இருக்கு அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து 2 பேரும் ஜோடியா வராங்க. "எங்கப்பா போனீங்க 2 பேரும்?" "நான் வந்து சாருவ கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்ம்மா" அப்படின்னு சொல்றாங்க. பரவால்ல. இவனுக்கு இப்பயாவது வந்து சாருவ கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு ஒரு எண்ணம் வந்துச்சே, அது வரைக்கும் சந்தோஷம் தாங்கிற மாரி தான் பத்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இது எல்லாத்தையும் வந்து ஜீர்ணிக்கவே முடியாம, மாயா வந்து ஃபீலிங்கா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க ஒரு பக்கம். நம்ம ஜானகி அம்மா, அச்சச்சோ! என்னடா நடக்குது இங்க? நம்ம மாயா கிட்ட இன்னொரு வாட்டி பேசுவோம்ன்னு சொல்லிட்டு, "மாயா, உனக்கு பெரிய மனசு இருக்கு. அது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். காதல கூட தியாகம் பண்ணியிருக்க. ஆனா, எது எது யார்கிட்ட பேச முடியாதோ, அது எல்லாத்தையும் பேசி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிற. உன்னால இந்த வலிய வந்து உணர முடியுதா? நீயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் சீனுவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இது எல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல." அப்படின்னு பேசும்போது அவங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அது பெரியப்பா எனக்கு குடுத்த மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்ப நான் காப்பாத்துவேன் கண்டிப்பா. காப்பாத்துனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்கள 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, அடுத்து நான் ஊருக்கு எங்க அப்பா கூடயே போயிடுவேன் அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஜானகிக்கு தூக்கி வாரி போட்டுருது. "ஏய் என்ன சொல்ற? என்னால இந்த வீட்லலாம் இருக்க முடியாது. நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தேன்? நல்லா யோசிச்சு பாருங்க." அப்படின்னு சொல்லும்போது, "என்னம்மா சொல்ற? எங்க அம்மா பேர்ல இருக்கிற பிரச்சனை, அவங்க பண்ணி வச்சது எல்லாத்தையும் சரி செய்யணும்னு நெனச்சேன். அது எல்லாத்தையும் இப்ப சரி செஞ்சு, இப்ப சந்தியா இந்த வீட்டோட அங்கமா மாறிட்டாங்க. அதுக்காக தானே வந்தேன். பெரியப்பா குடுத்த எல்லா கடமையும் வந்து சீரும் சிறப்புமா, செம்மையா அவர் எதிர்பார்த்தத விட புதுமையாவும், பழமையாவும் நடத்தி முடிச்சுட்டு, நான் இங்கேருந்து பறந்து போப்போறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம மாயா.